37 வயதில் நாட்டின் இளம் பிரதமராக உருவெடுத்த சிங்கப்பெண். அரசியலில் கால் பதித்து 3 வருடங்கள் ஆன நிலையில் ஆளுமை இருக்கையை பிடித்தது எப்படி? வேரூன்றி அரசியல் வம்சத்திலிருந்து ஒரு கிளையாய் முளைத்து மொத்த நாட்டையும் ஆள போகும் இந்த வீர பெண்மணி யார்? தாய்லாந்துல இப்ப இளம் பிரதமரா தேர்வாகி இருக்கிறவங்க தான் விடோங்ட்ரன் சினவத்ரா அப்படின்றவங்க. இவங்களுக்கு 37 வயசாகிற நிலையில தாய்லாந்துடைய இளம் பிரதமரா இவங்க தேர்வாகி இருக்கிறது பலரையுமே ஆச்சரியத்துல ஆட்டியிருக்கு. அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த 2 பேரு ஏற்கனவே பிரதமரா இருந்து அவங்க 2 பேருமே ராணுவ புரட்சியின் காரணமா பதவியிலிருந்து அகற்றப்பட்டிருக்காங்க. அரசியல் வாரிசா நாட்டுடைய பிரதமரா களமிறங்கி இருக்கிற இந்த பெண்மணி நாளைய தாய்லாந்த எப்படி வழி நடத்த போறாங்க அப்படின்ற கேள்வி பலருக்குமே எழுந்திருக்கு. 2001 இருந்து 2006 வரைக்கும் பெடோன்ட்ராவுடைய தந்தை தான் தாய்லாந்துடைய பிரதமரா இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த ஆட்சியில வேறொரு பிரதமர் நியமிக்கப்பட்ட நிலையில 2023ல மறுபடியும் அதே அரசியல் வம்சத்திலிருந்து ஸ்ரெத்தா தவிசின் அப்படின்றவங்க பிரதமரா பதவி ஏற்கப்பட்டாங்க. ஆனா 1 வருஷத்துக்குள்ள அவங்களுடைய பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. சுமார் 70 மில்லியன் மக்களை கொண்ட தேசத்துடைய இளைய பிரதமரா பெடோங்ட்ரா இப்போ தேர்வாகி இருக்கிறது பலரையுமே ஆச்சரியத்துல ஆட்டிருக்கு. சுமார் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்க அரசியல்ல சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி யுனைடெட் கிங்டம்ல இவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருக்காங்களாமா. அதை தொடர்ந்து ஹோட்டல் குழுவை இவங்க நிர்வகிச்சுட்டு வந்தாங்களாமா. பெடோங்ட்ரன் சினவத்ரா போன வருஷம் தான் இவங்க கேம்பெயின்லாம் நடத்தினாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அரசியல் வாரிசா இருந்த நிலையில அரசியல் பத்தின புரிதல் ஏற்கனவே இவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க கேம்பெயின் பண்ணும்போது கூட அவங்களுடைய அரசியல் வார்த்தைகள் மக்கள் மத்தியில எழுச்சியை ஏற்படுத்தினதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பெடோங்ட்ரன் இப்போ பிரதமரா தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவங்க கூட பல மூத்த தலைவர்களும் பல கட்சியினருமே அவங்க கூட சேர்ந்து புகைப்படங்களை எடுத்துக்கிறாங்க. இது சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு.